செட்டிமண்டம் மாயார் ரோட்டில் உள்ள ஆட்டோ ஒர்க் ஷாப் தாங்க அது. அங்கே தான் நம்ம வண்டியை சர்வீஸ் கொடுக்குறோம். முக்கால்வாசி அங்கே தான் நிறைய நேரம் கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸு. எந்த ஃபால்ட்னாலும் அங்கே தான் கொடுக்குறது மேக்ஸிமம். வந்தாச்சு சிவசக்தி ஆட்டோ ஒர்க்ஸுங்க. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆட்டோ ஒர்க் ஷாப் தான் இது. இந்த ஒர்க் ஷாப் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக உள்ள ஒர்க் ஷாப்புங்க அது. இது வந்து நம்ம வண்டி வோல்க்ஸ்வேகன் பொறுத்தவரையுமே ஒன்று திருச்சி அப்படின்னா தஞ்சாவூர்லாம் சர்வீஸ் பண்ணோம். இந்த கும்பகோணத்தில் இவ்வளோ பேர் ஒர்க் ஷாப் எங்கேயுமே கிடையாது. நான் வந்து சர்வீஸ் நம்பி சர்வீஸ் சொல்லலாம் தாராளமாக. நீங்கள் வந்து இங்கே அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே. இந்த ஒர்க் ஷாப் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒர்க் ஷாப்புங்க. அதனால் இந்த ஆம்புலன்ஸு கவர்மெண்ட் வண்டி எல்லாமே இங்கே தான் சர்வீஸ் விடுவாங்க மேக்ஸிமம். இங்கே ஒரு வண்டி நிற்குது பாருங்கள், கவர்மெண்ட் வண்டி நிற்குது. அடுத்தது இவங்களோட வாட்டர் வாஷ் உண்டு பக்காவா. பின்டோ வோல்க்ஸ்வேகன் வண்டி எல்லாமே ஏகப்பட்ட பேர் வண்டி வந்து இங்கே விட்றாங்க. அவ்வளோ வண்டி நிற்குது இந்த இடத்துல. உள்ளேயும் பாருங்கள் நம்ம வண்டி நிற்குதா. அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது சுற்றிலையுமே. நல்லா பிஸியாக உள்ள ஒர்க் ஷாப் தாங்க இது. இந்த ரேம்பில் வண்டி நிற்குது பாருங்கள். அப்படியே அழகாக தூக்கி நிப்பாட்டிருக்காங்க வண்டி. அப்படியே ரேம்ப் அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது பாருங்கள். இந்த ரேம்ப்லேயே வண்டியை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. டயர்லாம் கட்டி வேறு ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே இது வந்து கிரெயினுங்க. இது வந்து இன்ஜின் இருக்குல்ல, வண்டியோட இன்ஜினை வந்து தூக்குறது. அப்படியே ஒரு 500 கிலோ வெயிட்டை இந்த கிரெயின் வந்து சூப்பராக தூக்குங்க. அப்படியே இதுதான் இவங்களோட ஸ்டோர் ரூமுங்க. ஸ்டோர் ரூமில் வந்து எல்லா வண்டிக்கும் ஜாமான் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்க, இல்லை பெரிய ஸ்டோர் ரூம் தான் இது. இது ஸ்விஃப்ட்டுக்குள்ளே டீசல் ஆயில் ஃபில்டர் வச்சுருக்காங்க. என்ன கம்பெனி இது? பொருளேட்டர்னு ஒரு கம்பெனி இது. எல்லா வண்டிக்கும் தேவையான ஆயிலாம் வச்சுருக்காங்க. உடனே ஸ்டாக் இருக்குது. உடனே வந்து அப்படியே மாற்றிட்டு நம்ம போயிடலாம். இந்த பக்கம் ஏர் ஃபில்ட்ரு, Q2 8 உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே. ஃபியூஸு, ஒயர்ஸு, இவ்வளோ ஸ்பேர், எக்கச்சக்கமான ஸ்பேர் வந்து கும்பகோணத்தில் யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. பாருங்கள், போலோவுக்கு வந்து ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டுங்க இது. அதெல்லாமே ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்காங்க. மற்ற இடத்துலலாம் கிடைக்காது மேக்ஸிமம். யான் காரு எல்லா வண்டிக்குமே எல்லா ஸ்பேர் வச்சுருக்காங்க. வெரிகோல் சம்மர் கூலண்ட் ஆயிலு. நீங்கள் வண்டியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும், பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வீல் பேலன்சிங்கு, வீல் அலைன்மெண்ட்டு எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. பாருங்கள், ஏதோ வண்டிக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்படி நம்ம போய் கிட்டக்க போய் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. வண்டியை அப்படியே டயர் ரன் பண்ணுறாங்க. அப்படியே கீழே பிரேக் வச்சுருக்காங்க பாருங்கள். சிஸ்டத்தில் எல்லாமே காட்டுது அப்படியே பக்காவா. ஃபஸ்ட்டு என்னங்க மாற்றிங்க வண்டியில்? ஃபஸ்ட்டு ஆயிலை பிடிங்கிடுவீங்களா? இதுதான் இன்ஜினா வண்டியில்? சரி. இம்போர்ட்டர் இன்ஜின் வந்து இம்போர்ட்டர் இன்ஜின் இது. கம்பெனி இம்போர்ட்டட் கம்பெனி தான். ஏர் ஃபில்டர் அது? ஏர் ஃபில்டர் காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. என்ன இதுங்க? டஸ்ட்டு அது. நம்ம வண்டியில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். வண்டியை ரோட்டில் தானே ஓட்டுனீங்க? ரோட்டில் தான் ஓட்டுறோம். என்ன டஸ்ட்டே இருக்குது பாருங்க. இது வந்து பழசுங்க ஏர் ஃபில்ட்ரு. கீழே படுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா அந்த இன்ஜின் ஆயில் வந்து அப்படியே பிடிங்கிடுவாங்க. பழைய ஆயிலெலாம் அப்படியே கீழே வந்துடும் எல்லாமே. பாருங்கள், அப்படியே ஆயில் பழைய ஆயிலெலாம் வந்துட்டு இருக்கு அப்படியே வண்டியில். அப்படியே இதை இறக்கி விட்டாங்க. அப்படியே பழைய ஆயில் அப்படியே பழையெல்லாம் இறங்கணும். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஆயில் 5 லிட்ரு கேஸ்ட்ரால் 5W40 ஃபுல் சிந்தட்டிக். இந்த ஆயில் தான் உள்ளே ஊற்றுவாங்க. எடுக்கிறாங்க. என்னங்க அது? எடுங்க அப்படியே. ஆயில் ஃபில்டருங்களா இது? ஓகே. அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசு இதில் மாட்டி அதை போட்டுருவோம். இதுதான் புதுசாங்க ஆயில் ஃபில்ட்ரு? புது ஆயில் ஃபில்ட்ருங்க இது. ஓரிங்க அது? ஓகே, கொடுங்க. இப்போ புதுசு மாட்டிட்டீங்களா அதில்? இப்போ உள்ளே சொருக வேண்டியதான். அதை எடுத்து அப்படியே உள்ளே சொருது மட்டும் வேலை கிடையாதுங்க. அது கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணலாம் என்ன ஆகுங்க? ஆயில் லீக் ஆகிடும். சரி, அதை மெயினாக பார்த்துக்கணுங்க. கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அதை சரி போட்டு அழகாக லாக் பண்ணுறாங்க. அதை என்ன இதுங்க? ஏர் பிடிக்கிறாங்க. உள்ளே உள்ள டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த பழசை எடுத்துகிட்டு பூசு மாற்றியாச்சு ஏர் ஃபில்ட்ரு.
ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே ஓட்டினா வண்டி இன்ஜின் போயிருக்கலாம். கண்டிப்பாக போயிடும். அடுத்ததான் டீசல் ஃபில்டர் தான் மாற்ற போகிறாங்க புதுசாக. இதுதான் டீசல் ஃபில்டர் புதுசுங்க. ஒய் எதனால் அந்த டீசல் ஃபில்டர் மாற்றுறீங்க? டீசல் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா டீசல் ஃபில்டர் அடிக்கடி ஒரு 2 சர்வீஸ் ஒரு இடம் 3 சர்வீஸ் ஒரு டீசல் ஃபில்டர் கம்பல்சரியாக மாற்றணும். ஓகே. டீசலாக ஊற்றுது பாருங்க லைட்டாக. அப்படியே நம்ம வண்டிக்கு டீசல் ஃபில்டர் ரெடி ஆச்சு. அப்படியே மாட்டிட்டு அப்படியே உள்ளே சொல்லிவிடுவாங்க. அதை நம்ம போகிற டீசல் எல்லாமே இன்ஜினுக்கு வந்து இது மூலியமாக தான் போகும். அப்படியே எல்லாம் ஃபில்டர் ஆகி போகும். அப்படியே ஃபில்டர் ஆகி பம்புக்கு போகும். நமக்கு எப்படி மூச்சோ அது மாதிரி வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் தான் மெயின். மனுஷனுக்கு லைஃபு எப்படி ரத்தம் முக்கியமோ அது மாதிரி ஆயில் வந்து இன்ஜினுக்கு முக்கியம். அதை தான் ஆயில்னு வச்சுருக்கான். ஓகே, சூப்பருங்க, சூப்பராக சொன்னீங்க. கேஸ்ட்ரால் 5W40 5 லிட்ரு அப்படியே மெதுவாக ஊற்றிட்டுருக்காங்க ஆயில். அப்படியே புது ஆயில். கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓட்ட அப்படியே பிளாக்காக மாறிடும் ஆயில். டீசல் வண்டியை பொறுத்து அப்படி தான் மாறும். மேக்ஸிமம் பிளாக் கலர் வந்துடும். அப்படியே வண்டி நீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இந்த வந்து சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சரி பண்ணணும் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சர்வீஸ் பார்த்தோன்னா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. 2500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கோம் நம்ம வந்து. இது வந்து ரீசெட் பண்ணணும். நம்ம வண்டியோட சாவியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரீசெட் இருக்குல்ல, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து 0 இருக்குல்ல 10 செகண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணணும். அப்படி எடுத்துகிட்டு வேண்டியதாங்க. 372 நாள் 15,000 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். வண்டியை பக்காவாக செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இது பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியான மெத்தட் தான். நம்மளே பண்ணிட்டோம் பாருங்கள். எல்லா ஸ்பேர்ஸும் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் போடுறாங்க முக்கியமாக. சரிங்களா? நானே என் வண்டி வந்து இங்கே தான் சர்வீஸ் விட்ருக்கேன். நீங்களே பார்த்துருவீங்க இந்த வீடியோவில். சரிங்களா? தாராளமாக நீங்கள் வந்து ஹோல்சேல் வச்சுருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட சர்வீஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.